வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் வெங்காய ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த வெங்காய ஊறுகாய் நம்ம செஞ்சு 3 மாதம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது இந்த வெங்காய ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கல் உப்பு 1 ஸ்பூனு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு நான் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. பொடி பண்ணி நம்ம ஊறுகாயில் கடைசியாக சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக நம்ம சேர்க்க போகிறதில்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். மீதி இருக்கிற பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நம்ம வெந்தய குழம்பு, மீன் குழம்புலாம் செய்யும்போது நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, பல்ஸ் மோட்லேயே விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வெங்காயமும் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடலை எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வரும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சது சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம விட்டுருந்த புளி தண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக இந்த பக்குவத்தில் அரைக்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நமக்கு வெங்காயம் அடிப்பிடிச்சிரும். பெருங்காயத்தூள் நான் எண்ணெயில் சேர்க்கணும். எண்ணெயில் சேர்க்கலை, நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாங்க. இல்லைன்னா நமக்கு வெங்காயம் வெந்து வரும்போது மேலெல்லாம் தெரிக்கும். பிளேட் ஃபுல்லாக மூடாமல் ஒரு சின்ன கேப் விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியே வரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்துக்கலாங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நமக்கு இந்த வெங்காயம் ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். நமக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா முழுமையாக சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகிருக்குங்க. வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சுண்டிட்டு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருக்கோம். இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு வெங்காய ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ஆறட்டும். ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். பாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸ்பூனும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த தொக்கு 1 இருந்தால் போதுங்க, நமக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இல்லை. இட்லி, தோசை, சாதத்துக்கு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கெல்லாம் சொல்லவே வேணாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாதுங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.